نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أعوذ بك من امرأة تشيبني وولد يكون علي وبالا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய லால்பேட்டை ஜாமியா மண்டூல் அன்வாரினுடைய 80வது பட்டமளிப்பு பெருவிழாவினுடைய தலைமையேற்றிருக்கிற இந்த அரபு கல்லூரியினுடைய நிர்வாக கமிட்டி தலைவர் முகமது சாதிக் சாஹிப் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி சனது வழங்கி நல்ல துவா செய்யக்கூடிய ஜாமியாவினுடைய முதல்வர் சங்கைக்குரிய ஹஜரத் கபிலா தாமத் பரக்காத்துவும், வந்தவர்களை எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய மதரசாவுடைய செயலாளர் அமானுல்லா ஹாஜி அவர்கள், இந்த மதரசாவில் நிர்வாக குழுவிலே பங்கேற்று பணிபுரியும் பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய மூத்த ஆலிம் பெருந்தகை பஷீர் சேட் ஹசரத் அவர்கள், இதற்கு முன்னாலே நல்லதோர் உரை தந்து அமர்ந்திருக்கிற பெரியகுளம் அரபிக் கல்லூரியினுடைய நிறுவன முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹுசைன் ஹசரத் அவர்கள், தகுதிமிக்க ஜாமியாவினுடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், காலையில இருந்து இந்த விழாவினுடைய உரைகள் அனைத்திலும், விழா நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்றிருக்கிற மேடையில வீற்றிருக்கிற ஆலிம் பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், இந்த ஜாமியாவின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், இறுதியாக நன்றி உரை சொல்ல இருக்கிற மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள், ஃபாசில் பட்டம் பெறக்கூடிய அன்பு இளவல்கள், மௌலவி ஆலிம் அன்பை பட்டம் பெறக்கூடிய சகோதரர்கள், இவர்களை எல்லாம் வாழ்த்தி துவா செய்வதற்காக வேண்டி இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் 8 திக்கிலிருந்தும் இங்கே சங்கமித்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், அமைதியாய் செவிமடுக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால்
இந்த 80வது பட்டமளிப்பு விழாவும் 161வது மதரசாவினுடைய ஆண்டு விழாவுமான இந்நிகழ்வில் 10 ஃபாசில்களையும் 12 மௌலவி ஆலிம்களையும் இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு நல்லதொரு நிகழ்வு இது. ஆண்டுதோறும் உலமாக்களை பற்றித்தானே பேசுகிறீர்கள் நீங்கள் பட்டமளிப்பு விழாவில். ஹசரத் இளைஞர்களை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் என்று ஜாமியாவினுடைய முதல்வர் தந்த உத்தரவின் பேரில் நான் இளைஞர் சமுதாயத்தை குறித்து சில விஷயங்களை பேச வேண்டும். முழுக்க ஆலிம்களுக்கான உரையாக அல்ல. இருந்தாலும் பட்டம் பெறக்கூடிய இவர்களை மையப்படுத்தித்தானே உரை அமைய வேண்டும். எனவே முதலில் இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய மௌலவிகளே, ஃபாசில்களே, நபிமார்களினுடைய வாரிசுகள் கல்வியில் மட்டுமல்ல, நாம் கல்வியிலும் வாரிசுகள், நல்லொழுக்கத்திலும் வாரிசுகள். அல்லாஹ் வழங்கிய கல்வியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு பிரித்து தந்தார்கள். அது எல்லா கல்வியும் தான், எல்லா கல்வியையும் தந்தார்கள். நீங்கள் உலகத்தில் எந்த துறையின் கல்வியை எடுத்தாலும் அது பெருமானாருக்கு அந்த துறையிலே தகல் இருக்கும். அந்த துறையிலே அவர்களுக்கென்று ஒரு நுழைவு இருக்கும். அந்த துறையிலே அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட தாற்பயம் இருக்கும். எனவே கல்விக்கும் நாம் வாரிசுகள், நபிமார்களின் நல்ல ஒழுக்கத்திற்கும் வாரிசுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தங்களுக்கு தந்ததாக அவர்கள் 2 விஷயம் சொல்லுவார்கள். ஒன்னு அத்தபனி ரப்பி, இன்னொன்னு அல்லமனி ரப்பி. அத்தமனி ரப்பி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லி தந்தான். அல்லமனி ரப்பி, என் ரப்பு எனக்கு கல்வி கற்றுத் தந்தான். எனவே கல்விக்கு மட்டும் நபிமார்களின் வாரிசுகள் அல்ல உலமாக்கள். கல்விக்கும் வாரிசுகள், நபிமார்களின் நல்ல ஒழுக்கத்திற்கும் வாரிசுகள். ஒழுக்கம் என்பது வெறும் ஒழுக்கம் சொல்லித் தரவில்லை, அத்தபனி ரப்பியோடு நிற்கவில்லை நாயகத்தின் நாவு. அழகிய ஒழுக்கத்தை எனக்கு கற்றுத் தந்தான். அதே போல கல்வியிலும் எனக்கு அழகிய இல்மை தந்தான். உலகத்துல எல்லா இல்மும் இல்முதான், சந்தேகம் இல்லை. ஆனா இது அஹ்ஸன தஅலீம் என்ற பெயர். நீங்கள் காலல்லா என்று கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது இது உலகத்தின் அழகிய கல்வி. எனவே அழகிய கல்விக்கும் அழகிய ஒழுக்கத்திற்கும் நபிமார்களிடமிருந்து நாம் வாரிசுகளாக இருக்கிறோம். இந்த வயசில் இன்றைக்கு சமுதாய வெளியிலே பார்க்கிறோம். இந்த வயசுல உள்ள வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இங்கே மௌலவி பட்டம் பெறக்கூடியவர்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு வயது 20, 22, ஃபாசிலில ஒரு 24 வயது இருக்கும், அவ்வளவுதான். 22, 24 வயதில் இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் போக்கில் ஒரு இளைஞன் எப்படி உழவிக் கொண்டிருக்கிறான், அவன் பேச்சு, நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கம் என்னென்ன என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இந்த பெரிய வித்தியாசமும் வேறுபாடும் வெளிப்படும். இந்த கல்வி கூடங்களுக்கும் இதர கல்வி கூடங்களுக்கும், இங்கிருக்கிற மாணாக்கர்களுக்கும் இதர மாணவர்களுக்கும், இங்கிருக்கிற இளம் மௌலவிகளுக்கும் பொதுவாக இளைஞர்களுக்கும் எக்கச்சக்கமான வேறுபாடு இருக்கும். கல்வியும் ஒழுக்கமும் சங்கமிக்கிற இடம் மதரசாக்கள் என்கிற அரபு கல்லூரிகள். 2ம் சங்கமிக்கிற இடம். நான் தவறாக சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். வெளியில இன்றைக்கு நிறைய பட்டப்படிப்புகளை தரக்கூடிய கல்லூரிகள் ஒழுக்க மாண்பை தருவதில் தோல்வி அடைந்து விட்டது. நிச்சயமாக என்னுடைய வாதம் உண்மை. உங்களில் பலர் ஏற்காமல் இருக்கலாம். ஓடும் பஸ்ஸிலே தண்ணி அடிக்கிற மாணவர்களை இன்றைக்கு நாம் நம் தமிழகத்திலே பார்க்கிறோம். இல்லை, கூட்டாக அமர்ந்து மரத்தடியிலே சரக்கு அடிக்கிற இளம் பெண்கள்
நம்முடைய நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படிப்பவன் எங்கோ ஒரு பாலத்திற்கு கீழே உள்ளங்கையிலே கஞ்சாவை தேய்த்துக் கொண்டிருக்கிறான். சர்வ சாதாரணமாய் நம்முடைய கண்களில் காட்சிகள் படுகிறது. சனி ஞாயிறுகளில் டாஸ்மாகிலே வரிசையில் நிற்கிறான். இந்த காட்சி தமிழகத்திற்கு சகஜமாக பழகி போயிருக்கிறது. புதிய சினிமாவுக்கு போக பணம் தரவில்லை என்பதால் தந்தையின் கழுத்தை நெரித்திருக்கிறான். பத்திரிகை செய்தியாக வருகிறது. தாயை மூச்சடைக்க செய்து சாக்கில கட்டி போட்டு அவர்கள் ஊர் ஆற்றினுடைய பிரிட்ஜுக்கு கீழே கொண்டு போய் வைத்திருக்கிறான். கடந்த வாரம் பத்திரிகை செய்தி. நாடு முழுக்க பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக கெட்டு போயிருக்கிற ஒரு சமூக இளவல்களினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது நேர் வித்தியாசமாய் இங்க மதரசாக்களுக்கு கீழே சில இளைஞர்கள் ஒழுக்கமும் கல்வியும் ரெண்டும் நபிமார்களிடமிருந்து வாரிசாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த இளைஞர்களை மையப்படுத்தியே கடைசி வரை போக விரும்பவில்லை. நான் பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இளைய சமுதாயமே, ரப்பு தேர்ந்தெடுத்து தந்த அற்புதமான மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். அல்லாஹு அக்பர். மனிதர்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல. சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கூடி தீர்மானித்த சட்டம் அல்ல ஷரியத் சட்டம். திருக்குர்ஆனும் நபி மொழிகளும் அதன் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற விடுமியங்களும் இவைகளெல்லாம் அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கம். உருவாக்கியவன் ரப்புல் ஆலமீன். இஸ்லாத்தை தந்தவன் ரப்புல் ஆலமீன். இன்றைக்கு நீங்களும் நானும் வீட்டிலே வாழுகிற வாழ்க்கை யாரோ ஒரு மனிதன் உருவாக்கி கொடுக்கவில்லை, ரப்பு உருவாக்கி தந்தான். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். செத்தாலும் முஸ்லிமா தான் இறக்க வேண்டும். இறக்கிற போதும் இஸ்லாம் என்கிற அந்த இனிய தொடர்பை விட்டு விடாதீர்கள் என்கிறது குர்ஆன். மாறி மாறி இளைஞர்களின் காதிலே சங்கூத வேண்டும். நீ இருக்கிற மார்க்கம் போல் உலகத்தில் தெளிவான மார்க்கம் கிடையாது. خيرுல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபிக் கல்லூரிகளில் நமக்கெல்லாம் சொல்லித் தரப்பட்ட பாடம், ஆரம்ப பாடம், உலகத்திலேயே ஆகச் சிறந்த நடைமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அற்புத கலாச்சாரத்தை உலகத்திற்கு முன்வைத்தவர்கள் நாயகம். خيرுல் ஹதியி ஹதியு முஹம்மதின். இதில் உறுதி வேண்டும். இந்த உலகத்தில் எங்கள் நாயகம் போல் அழகிய வாழ்வை, ஷரியத்தை, பண்பாட்டை, மரபை, கலாச்சாரத்தை, பழக்க வழக்கத்தை உலகத்திற்கு போதித்ததும் வாழ்ந்து காட்டி வாழ்வாக சொன்னதும் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. இதுவெல்லாம் நாம் பெற்ற பெரும் பாக்கியம். எதற்கு அண்ணாந்து பார்க்க வேண்டும்? எதற்கு அடுத்தவர்களை அண்ணாந்து பார்க்க வேண்டும்? ஆகா அங்க நல்லா இருக்கு, ஆகா இங்க நல்லா இருக்கு. இல்லை, எல்லா பழமும் புளிக்கும், இந்த பழம் அல்ல. காரணம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இப்படியுமா இருக்கான் நம்ம பையன். இணையதளங்களிலே சில பேர் கிளப் ஹவுஸ் என்று வைத்துக் கொண்டு விவாதம் நடத்துகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களில் பலர் அந்த பக்கம் போகாமல் இருப்பீர்கள், தெரியாமல் இருக்கலாம். முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இன்றைக்கு 100 கணக்கான இளைஞர்கள் தாறுமாறான கருத்தியலை கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரசூல் விஷயத்தில், ஆகிரத்து சார்ந்த விஷயத்தில், குர்ஆன் முன்வைக்கிற இறுதி வடிவான சட்ட விஷயங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரையும் அண்ணாந்து பார்த்து அது நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இந்த முஸ்லிமுக்கு இல்லை. ஹதீஸில் படித்திருக்கிறோமே, தௌராத்தை பார்க்காதே, மூசாவே வந்தாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். இன்ஜீலை பார்க்காதே,
ஈசா வந்தாலும் வருகிற போது என் உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவார். ஈசா மீண்டும் உலகத்திற்கு வருகிற போது நபியாக வரமாட்டார். கவனிக்க வேண்டும். இந்த உம்மத்தின் ஒரு மனிதராகத்தான் வருவார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு அதிசய வாழ்விளக்கு கிடைத்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாருடைய தேவையும் நமக்கு கிடையாது. அதனால் தான் கூப்பிட்டு சொல்லுகிறான், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீ முழுசா உள்ளவா, முழுசா உள்ளவா. இந்த தம்பி திரும்ப திரும்ப உள்ள போறாரு, அதுல பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க வேண்டாம், அங்கொரு கால் இங்கொரு கால் வைக்க வேண்டாம், நீ முழுமையாக உள்ளே வா. உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, சத்திய மார்க்கத்தில் முழுமையாக உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறது அல் குர்ஆன். குர்ஆனில் பலிநடுகிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் எல்லாருக்கும் ஒரு நடைமுறையை, ஒரு ஷரியத்தை நாம் ஆக்கி இருக்கிறோம். இந்த ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்பது இதுதான் தெளிவான நேரான பாதை. வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் துணைந்து போனால் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய செல்போன் போய்விட்டது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கிடைச்சிரும், திரும்ப வாங்கிடலாம். உங்களுடைய வாட்ச் போயிருச்சு, உங்க காரு போயிருச்சு, உங்களுடைய ஏதேதோ போயிருச்சு, வீட்டு பத்திரமே போய் எல்லாம் போகட்டும், ஈடு செய்ய முடிகிற இழப்பு தான். உன் மார்க்கம் உன்னை விட்டு போனால், உன் ஷரியத்து போனால், உன்னுடைய நல்ல ஒழுக்கம் போனால் அது திரும்ப மீட்க முடியாது. ஏன்? உன் வாலிபமே கடந்துருச்சுன்னா மீட்க முடியாது. வாலிபத்தை திரும்ப நம்ம பாடத்துல கவிதை படிப்போம் இல்லையா, என்றாவது ஒரு நாள் வாலிபம் திரும்பி வரட்டும், இந்த நிறை படுத்துகிற பாட்டை நான் வாலிபத்திடத்திலே சொல்லுவேன். இந்த நிறை என்னென்ன பண்ணுது? 2 கால்ல நடந்த என்னைய 3 கால்ல நடக்க வச்சிருக்கு. நான் நல்லா தொழுதுட்டு இருந்த என்னைய சேர்மனாக்கி உட்கார வச்சிருச்சு. நீங்க சேர்மன் ஒண்ணு வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, இருக்கையில உட்கார்ந்து தொழுகிறேன்னு சொல்றேன். இப்ப ரொம்ப பேர் அப்படி சொல்றாங்க நம்மகிட்ட. அதுல நான் இப்ப சேர்மன் ஆயிட்டேன். அப்ப நரைப்படுத்துகிற பாட்டை இளமையிடம் திரும்பி வருகிற போது சொல்லுவானாம், வராது, திரும்பி வராது இளமை. அன்பிற்குரியவர்களே, காலத்தே இதே இளம் வயதில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அம்சம் மார்க்கம் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது. 2 அம்சம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்னு தீன், இன்னொன்னு குலுக். இதைத்தான் பெருமானாருடைய வார்த்தைகளில் அத்தபனி வ அல்லமனி என்று சொல்லுகிறோம். இன்னொரு ஹதீஸில் இப்படி பார்க்கிறோம், இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு. யாருடைய மார்க்கம் நல்லா இருந்துச்சுன்னா, குணம் நல்லா இருந்துச்சுன்னா பொண்ணு கொடுத்துருங்க, பொண்ணு கொடுத்துருங்க. பொண்ணு கட்டி கொடுக்கறதா இருந்தா மெய்யார் என்ன, அளவுகோல் என்ன? 2 தான். ஒன்னு தீன், இன்னொன்னு குலுக், குணம் வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் ரப்பு எனக்கு நல்ல ஒழுக்கம் கொடுத்தான், ஒழுக்கத்தை கொடுத்தான், அதே போல ரப்பு கல்வியை கொடுத்தான் என்று வரக்கூடிய ஹதீசுகள். அன்பிற்குரியவர்களே, கல்வியில் சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்துவதில் இதெல்லாம் தடம் பதிக்க வேண்டியவர்கள் நாம் வெறுமனே மௌலவி ஆலிம் கல்வியை மட்டும் சொல்லவில்லை. உலகத்தில் உயர்ந்த எந்தெந்த தடமெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய தடயம் வேண்டும். எதற்காக சிறுபான்மை என்று சொல்லிக் கொண்டே அழ வேண்டும்? பிராமண சமுதாயம் இல்லையா? யூதன் இல்லையா? இரண்டாவதற்கு சொல்லவில்லை. என்னைக்கும் அவன் தன்னை மைனாரிட்டின்னு புலம்புறதே இல்லை. யூதன் நாங்கள் எல்லாம் சிறுபான்மை, பாவப்பட்டவர்கள் என்று என்றைக்காவது பேசி இருக்கிறானா? பேசவே மாட்டான். இருக்கிற பெரும்பான்மையை எல்லாம் நடுங்க வைக்கிறான், பெரும்பான்மையை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில வைக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, 52 நாடுகளுக்கு ராணுவ பயிற்சி தருது இஸ்ரேல். 52 நாடுகளுக்கு, 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பது இஸ்ரேல்.
என்ன இவர் இஸ்ரேலை புகழ்றார்? புகழல. அவன் மைனாரிட்டியாக இருந்தும் கூட அவனால் உச்சஸ்தானத்திற்கு போக முடிகிறது என்றால், இங்கே இருக்கிற பிராமணர்கள் அதிகார இருக்கைகளை எல்லாம் அவர்களால் அமர முடிகிறது என்றால், ஏன் முஸ்லிம் சமுதாயத்தால் முடியாது? இங்கே எத்தனை பேர் ஐஏஎஸ், இங்கே எத்தனை பேர் ஐஏஎஸ், நோபல் பரிசு பெறுபவர்கள் எத்தனை பேர்? மனாக்கிபுல் இமாமி ஷாஃபியின் ஒரு கிதாபு அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது. மனாக்கிபுல் இமாமி ஷாஃபியில ஷாஃபி இமாமினுடைய ஒரு வாசகத்தை பதிவு செய்யறாங்க இமாம் ராஜி. என்ன எழுதுறாங்க தெரியுமா? முழுக்க முழுக்க பெரிய பெரிய இல்முகள் எல்லாம் முஸ்லிம்களே உங்கள் கைவசம் இருந்தது, ஏன் இப்படி விட்டுட்டீங்க? பேசுறது இல்மு திப்ப பேசுறாங்க, மருத்துவம் சார்ந்த படிப்புகளை பேசுறாங்க. அது சுலுசுல் இல்மு. சுலுசுல் இல்மை இந்த சமுதாயம் வீணாக்கி விட்டு யகூதி நசராக்களிடம் ஒப்படைத்து விட்டது. நோபல் பரிசு வாங்குகிறான், ராணுவ பயிற்சி தருகிறான், பாசன முறை சொல்லி தருகிறான். ஒரு மைனாரிட்டி உலகத்துல இருக்கிற பெரும்பான்மை மெஜாரிட்டியெல்லாம் கட்டி போட்டானே. நான் கல்வி சிந்தனை மட்டுமல்ல, நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய சிந்தனைக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விஷயம் தெரியுமா? நசாராக்கள் இருக்க, அவர்கள் உச்சகட்டத்தில இருந்தாங்க. இப்ப அவங்கள தள்ளி விடுறான். யாரு? இஸ்ரேல். அவங்கள தள்ளி விடுறான். ஆஸ்பத்திரியில எல்லாம் பக்கத்துல பிளஸ் குறி போட்டிருக்கோம், சிலுவை குறி போட்டிருக்கோம் பாத்தீங்களா? செகப்பா பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்மளுக்கு நிறைய பேர் குடும்ப கட்டுப்பாடுன்னு விளங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில போட்டிருக்கும், மெடிக்கல்ல போட்டிருக்கும், எல்லா இடத்துலயும் பிளஸ். அது வந்து கிறிஸ்தவர்களின் அடையாளம். இந்த மண்ணில் மருத்துவத்தின் முன்னோடிகள் நாங்கள் என்று அவன் சிலுவை குறி போடுகிறான். உண்மை என்னன்னா, இந்த உலகத்திலேயே மருத்துவத்தின் முன்னோடிக்கான சின்னம் அது பிறை சின்னம் தான், அது முஸ்லிம்களின் சின்னம் தான். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கு, அல்லது ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ், இதுல எல்லாம் அந்த பிளஸ் குறி இருந்ததல்ல. இப்போ கொஞ்சம் சிம்பல் மாறுது, கவனிக்கிறீங்களா? சிம்பல் மாறுது. யூதர்களினுடைய குறி என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடியை சுற்றிய பாம்பு. இப்ப அந்த பிளஸ் குறி இடத்துல நீங்க அப்பல்லோலையோ வேற எங்கேயாவது பாருங்க, அந்த பிளஸ் எடுத்தாச்சு, அந்த ஒரு பாம்பு, ஒரு குச்சியை பாம்பு சுற்றி இருக்கிறது. அதாவது இஸ்ரேல் ஆகிய நாங்கள் இந்த இடத்திற்கு வந்து விட்டோம், நீ கிளம்புங்கிறான். யாரை பார்த்து? மருத்துவ உலகத்தின் முன்னோடிகளான கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து, நீ கிளம்பு, நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்கள்ல சிம்பல் மாறுது, மெடிக்கல்கள்ல சிம்பல் மாறுது, மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் அகில உலக அளவில் எல்லாத்திலையும் சிலுவை நகர்கிறது, இது போய் உட்காருகிறது. நான் கேட்பது, அவன் என்ன பெரிய மெஜாரிட்டியா? அவன் என்ன பெரிய சமூகமா? உலகத்தின் எல்லா இடங்களிலும் பரவி விரவி வாடுகிற மக்களா? இல்லை, இல்லை. ஆக சிறுபான்மை சமூகம். எவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவான்களை பிடித்து கீழே தள்ளி விடுகிறான் தெரியுமா? ஒரு சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும். அது கல்வியில் வென்றெடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பில் வென்றெடுக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக உருவாக்குவதில் காலம் போய் கபருக்கு போக இருப்பவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. நாளைய தலைமுறையை உருவாக்குகிற இளைய சமுதாயத்திடத்திலே சொல்லுகிறோம். அது என்னமோ தெரியல, இன்னைக்கு இருக்கிற இளைஞன்ட்ட இந்த மாதிரி துறை சார்ந்து சாதனை படிக்கணுங்கிறதெல்லாம் போயிருச்சு. காசு காசு வேணும், அவ்வளவுதான். யாரு சொன்னா? நான் பல தடவை சொல்லுகிறேன், திரும்ப 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 இந்த உலகத்துல சொல்லப்பட்ட பொய், காசு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது இல்ல. பண்பாடு இருக்கட்டும், ஒழுக்கம் இருக்கட்டும், நற்குணம் இருக்கட்டும், நல்ல பேச்சும் நடைமுறையும் புன்சிரித்த முகமும் போதும். காசு கொண்டு போகாத இடத்திற்கு உன்னை அது கொண்டு போகும். திரும்ப திரும்ப காசு சம்பாதிக்கிறது, லைஃப்ல செட்டில் ஆகிறது, அவ்வளவுதான். 15-16 வயசு ஆச்சு, உன்னை 10வது படி படிக்கிறப்பவே பாஸ்போர்ட் பைக்குள்ள வச்சிருக்கிறான். முடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணி ஆளை ஏற்றி விட்டு அவன் கொஞ்சம் அங்க சம்பாரிச்சு இங்க வீடு கட்டி உட்கார்ந்த உடனே இவர் வந்து சமுதாயத்துல நிறைவான சாதனையை செஞ்சிட்ட மாதிரி ஃபீலிங். என்ன சாதனை நீ பண்ண? மாச சம்பளம் வாங்கி ஒரு வீடு கட்டி முடிக்கிறது இந்த சமுதாயத்துல ஒரு இளைஞனுடைய சாதனையா?
அதுக்காக சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, நீங்க யாரு தப்பா புரிஞ்சுக்க வேணாம். லால்பேட்டையில் அவர் பேசினாரு, வெளிநாடும் போவானா சம்பாதிக்க வேணான்ட்டாரு அப்படின்ட்டு. அதுக்காக வேண்டி நீங்க அப்படியே ஒண்ணும் இல்லாம உட்காந்துக்காதீங்க. சில நல்ல வாலிபர்கள்லாம் இருக்கான், அவனை பார்த்தாவே நமக்கு பரிதாபமா இருக்கும். என்னப்பா பண்ற? நான் எங்க வாப்பாவோட துணைக்கு இருக்கேன். உங்க வாப்பா என்ன பண்றாரு? அவர் சும்மாதான் இருக்காரு. விளங்குமா இது? சும்மா இருக்கிற வாப்பாவுக்கு இவன் துணைக்கு இருக்கானா? சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை. சாதனை தடங்களை பதிக்க இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு வேண்டும். வெறும் காசு மட்டும் வாழ்க்கை என்பதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். வெறும் காசு மட்டும் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் என்பது இல்லை. ஒரு காலத்தில் மருத்துவ உலகத்தில் தடம் பதித்த நாம், ஐரோப்பாவுக்கு அறிவியலை சொல்லிக் கொடுத்த நாம், அன்னைக்கு என்ன காசு பணமா வைத்திருந்தோம்? காசு எல்லாம் இல்ல. நிறைய சஹாபிகள்கிட்ட யாரு சஹாபிகள்ல கோடீஸ்வரனா இருந்தது? சஹாபிகள்ல யாரு லட்சாதிபதி? நீங்க விரல் விட்டு என்ற மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு, கத்திஜா ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு 5-6 பேர் தானே சொல்றீங்க. எத்தனை லட்சாதிபதி, எத்தனை கோடீஸ்வரன் இல்லையே? மல்டி மில்லியனர்கள் யார் இருந்தா? பெரும்பாலும் கல்யாணம் பண்ண காசு இல்லாமல் இருந்த சஹாபிகளை நிறைய பேர்த்து பார்த்திருக்கமே. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, அலா ததஸவஜ்யா ரபியா, ரபியாவே கல்யாணம் பண்ணலையா? காசை தவிர எல்லாமே இருக்குது. யார சூழலாம்? காசு இல்ல. காசு என்பது உயர்வை தீர்மானிக்கிற ஒரு இடத்தில் இளைஞர் சமுதாயமே கேட்டுக்கொள்ளுங்கள், இல்லை. ரபியா மட்டுமல்ல, அந்த ஜுலைபி ரலியல்லாஹு சபையிலேயே உட்கார்ந்தவர் ஒரு கேட்பார் இல்லையா, அல்லாஹ்வின் தூதரை எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு சொர்க்கத்திலேயாவது கல்யாணம் ஆகுமா? ஏன்பா? மகர் கொடுக்க காசு இல்ல. காசு பணங்கள் இல்லாமல் உலக வரலாற்றில் தனி இடத்தை பதிக்க முடியவில்லையா? காசு ஒரு வேல்யூபிளாக இஸ்லாமிய ஷரியத்தில் அன்றைக்கு அதுதான் முதுகெலும்பு என்ற அடிப்படையில் பார்க்கப்படவே இல்லை. மதீனாவில் இருந்த வாழ்ந்த ஜோடிகளிலேயே வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம் எது என்று கேட்டால் முதல் மதிப்பெண்ணை முஹத்திஸீன்கள் உசாமா வீட்டுக்கு தருகிறார்கள். கருப்பான உசாமாவும் அழகிய பெண்ணாக அவர் மனைவியும் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை என்ன தெரியுமா விஷயம்? உச்சகட்ட வறுமை. காசெல்லாம் இல்ல. ஹஜ்ரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நமக்கெல்லாம் தெரியுமே. இங்க நிறைய உலமாக்கள் நாம் மகரை குறித்து பேசுகிற போதெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஒண்ணும் இல்லாம நின்ற சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு இரும்பு துண்டாவது எடுத்துட்டு வாப்பான்னு சொன்னாரு. ஒரு கல்யாண மாப்பிள்ளை கையில தங்க மோதிரம் எல்லாம் இல்ல, வெள்ளி மோதிரம் எல்லாம் இல்ல, இரும்பு துண்டே கையில இல்லையா. போய் தேடி பார்த்துட்டு வா, மகருக்கு எதாவது கொண்டு வா. வலவ் காத்தமம் மின் ஹதீத், இரும்பு துண்டாவது எடுத்துட்டு வா மகரா வைக்கிறதுக்கு. பல பேர்கிட்ட ஒண்ணும் இல்லாதனால அல்லாஹ்வின் தூதரே என்னோட 2 செருப்பை கழட்டி தர்றேன், அதை மகரா வச்சு கல்யாணம் பண்ணி தர்றீங்களான்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த பெண்ணிட்டையும் கேட்டாங்களே, இந்த 2 செருப்பை மகரா வைக்கிறதுக்கு நீ ஏத்துக்கிறையாம? நான் சொல்ல வருவது, இவர்கள் எல்லாம் காசு இல்லாதவர்கள், ஆனால் உயர்ந்த கல்வி, உயர்ந்த ஒழுக்கம், உயர்ந்த பண்பாடு உலக வரலாற்றில் இன்றைக்கு வரையும் நீங்களும் நானும் பேசுகிற அளவுக்கு கியாமத்து வரைக்கும் நீக்கமற அவர்களின் பொருள் நிறைந்திருக்கும், அவர்களின் புகழ் நிறைந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அன்னலாருடைய திருமணத்துல அதை சொன்னாங்க. கதீஜா அம்மாக்கு நிறைய காசுன்னாங்க, சபையே ஏத்துக்கல. அன்பிற்குரியவர்களே, கல்யாணம் நடக்கு, சும்மா 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சாருனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கல்யாணத்தப்ப ஷரியத் இல்ல, சட்டம் இல்ல, வஹி இல்ல, குத்பா இல்ல, நிக்காஹ் இல்ல, ஈஜாப் கபூல் இல்ல. பின்ன என்ன நடக்கும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க, பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிச்சு எங்க பையன் அப்படி இப்படின்னு பேசுவாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒருத்தர் எந்திரிச்சு எங்க புள்ள அப்படி, எங்க புள்ள இப்படி அப்படின்னு. நாங்க கேட்கிறோம் பாரு இவரு, நாங்க குடுக்கிறோம் பாரு அவரு. அந்த பாரம்பரியம் இன்னைக்கு இங்கேயும் தமிழ்நாட்டிலே இருக்குது. சில பேர் கல்யாணத்துல நிச்சயத்துல எல்லாம் உட்காந்துட்டு திடீர்னு எங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவனுக்கு என்ன பேசிக்கிறானுன்னு தெரியல, நம்மளை துவா ஓதுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஹஜ்ரத் இந்த மாதிரி துவா ஓதுன்னு வந்து உட்கார்ந்த பிறகு எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்க, திடீர்னு ஒரு ஆள் எங்க வந்தீங்க பாரு.
அவரை பார்த்தா அந்த ஊர்ல பழக்கம் போல தெரியுது. அப்புறம் அவர் சொன்னாரு, நாங்க இந்த மாதிரி உங்க பிள்ளைய கேட்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நம்மளே ஆள் பாத்தியான்னு சொல்ல வைப்பாங்கன்னு வைங்களேன். வந்து எல்லாம் உட்கார்ந்துருவாங்க. இப்ப பேசணும். எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். கதீஜா அம்மா சார்பாக யாராவது பேசுங்கன்னாங்க. சிறுத்தை இப்னு ஹிஷாம்ல, சிறுத்தை இப்னு இசாக்ல எல்லாம் இது முழு குத்துபாவும் வருது. ஃபர்ஸ்ட் குத்துபான்னு வச்சுக்கோமே. அதை எந்திரிச்சு படிச்சது வரக்கத்து பின் நௌஃபல் அவர்கள் தான் வந்தார்கள். கதீஜா அம்மாவுக்கு உறவினர், பண்டைய வேதங்களில பாண்டித்துவம் பெற்றவர். வந்து நின்றவரு பேச்ச முடிக்கிற வரையும், குத்துபாவை முடிக்கிற வரையும் திரும்ப 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 என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க கதீஜா அம்மாட்ட காசு இருக்குது, எங்க கதீஜா அம்மா பெரிய செல்வந்தர், எங்க கதீஜா அம்மா தொழில் செய்யறாங்க, எங்க கதீஜா அம்மா இந்த பிரதேசத்தில் இந்த தீபகற்பத்திலேயே அவங்கள மாதிரி காசு யாருக்கும் இல்ல. இப்படியே போகுது. எல்லாரும் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மாப்பிள்ளை. இங்க மாப்பிள்ளை யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, பாக்கெட்ல காசு இல்ல. இங்க பயங்கரமா காசுன்னே ஓடுது. அவர் பேசி முடிச்சு, இப்படிப்பட்ட பெண்ணை முகம்மதுவுக்கு தர நாங்கள் சம்மதிக்கிறோம் உட்காண்டார். இப்ப எந்திரிச்சு அவங்க பேசணும். இருக்கிறவங்கள பெரியவங்களை தானே பேச வைப்பாங்க. அப்போ அபூ தாலிப் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அபூ தாலிப் எழுந்து மாப்பிளைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு அக்பர். فإن محمدا لم يجهل به أحد. உங்கள யாரும் அவரை தெரியாம இருக்க முடியாது. அதாவது நாம இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றோம்ல விழாக்கல்ல, அறிமுகத்திற்கே அவசியம் இல்லாதன்னு. அந்த வார்த்தை அபூ தாலிப் பயன்படுத்தியிருக்காரு. அறிமுகத்திற்கே தேவையில்லாதவர் இந்த மாப்பிள்ளை முஹம்மது. சொல்லிட்டு வரிசையா சொன்னாரு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அஸ்ஸாதிக் என்று கூப்பிட்டீர்கள், எனவே அவர் உண்மை மட்டும் தான் பேசுவார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அல் அமீன் என்று இந்த மாப்பிள்ளைக்கு பட்டம் கொடுத்தீர்கள், எவனை இவர் ஆக நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருப்பார். இப்படி பேசிக்கிட்டே வந்தவரு இந்த முன்னாடி எங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு பேசினாங்கல்ல, அவரோட காதை ஒரு திருகலான்னு நினைச்சாரு போல தெரியுது. அபூ தாலிப் அவர்கள் பேசிக்கிட்டே வர்றப்ப சொன்னாரு, காசுக்கு எப்பவுமே இருப்பிடம் கிடையாது, அது நீங்கும் நிழல் போன்றது அப்படின்னாங்க. நிழல் போன்றது. காத்தால 6 மணிக்கு நிழல் வந்து அங்க வரைக்கும் உழுகும். மத்தியானம் 12 மணிக்கு சுருங்கி காணாம போயிரும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் வரும் போகும். நிறைய வருதுன்னு நினைக்க கூடாது. சாயந்தரம் மகரிபுக்கு முன்னாடி அத்தா பெருசு இருப்போம். நம்ம பூரா தாரத்து நிறைய அளவுக்கு காணாம போகுதுன்னு அர்த்தம். மகரிப் ஆயிரும், இல்லாம போயிரும். நீங்கும் நிழல் போன்றது காசு. இந்த கடைசி வரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் சம்மந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ் பத்தி பேசியாச்சு. சாதிக் அமீன் அப்படி மாப்பிள்ள இப்படி மாப்பிள்ள எல்லாம் சொல்லியாச்சு. இந்த கடைசி வரி அவருக்காக வச்சது. அவர் மண்டையில ஒரு கொட்டு வச்சது. காசுன்னு சும்மா பேசிட்டே இருக்காத. நான் இளைஞர்களுக்கு சொல்ல வருவது, வெறும் காசுக்கு பின்னால மட்டும் போய் வாழ்க்கையினுடைய நிறைவு பக்கத்தை எழுதிவிட முடியாது. சாதிக்க வேண்டும், சாதனைகளின் உச்சத்திற்கு போக வேண்டும். சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். குழந்தை அப்படி இருக்கணும். பெற்றோர்களின் பெருமையை தேடி தரக்கூடிய பிள்ளைகளால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்னன்னா, யா அல்லாஹ், நான் அந்த மனைவி அந்த மகன் 2 பேர்த்துல இருந்து பாதுகாப்பு தேடுறேன். அந்த மக்கா எந்த மனைவி நர வர்றதுக்கு முன்னாடியே என்னை நரைக்க வைத்து விடுவாளே. அதாவது நர வர்ற வயசுல வந்தா பரவாயில்ல, அதுக்கெல்லாம் முன்னாடியே நர வருது. ஆமா, நிறைய பேர் இள நிறையோட இருந்தா வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். தெளிவா சில பேர்லாம் அப்படி கேக்குறாங்க. ஒரே வயசுல உள்ளவங்க, அவருக்கு நரைக்கல இவருக்கு நரைச்சிருச்சு அப்படின்னா, அந்த நரைச்சவர்கிட்ட பக்கத்துல வச்சு கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வயசு தான் ஆகுது, அவருக்கு முடி பூரா கருப்பா இருக்கு, அவர் டப்புன்னு சொல்லுவார், என்னை மாதிரி மனைவிய கூட வச்சு இருக்க சொல்லி பாருங்க. கூட இருந்தாவே நரைச்சிரும் போல தெரியுது.
ஆனா நாம கூட இருக்கிற வரையும் அவங்களுக்கு அவ்வளவா நிறைக்கிறதே இல்லை. தாய்மார்கள் வேற இந்த பக்கம் ஓப்பனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நிறை வருவதற்கு முன்பே என்னை நிறைக்க வைக்கிற மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு பெரிய முசீபத்தாய் வந்து அமைந்து விடுகிற பிள்ளைகளை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு அப்படி புள்ள வேணாம். யகூனு அலைய வபாலா, எனக்கே முசீபத்தாய், எனக்கே தண்டனையாய் அப்படி அமையக்கூடிய பிள்ளைகள் எனக்கு வேண்டாம் என்று துவா செய்தார்கள். இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா, நமக்கான மாடல்கள். உங்களுக்கு நல்ல பெற்றோர் மாடலாக இருக்கட்டும், உங்களுக்கு படித்து கொடுத்த நல்ல ஆசிரியர்கள். நான் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்ல, ஒட்டுமொத்தமா இளைஞர்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த அரங்கத்திலையும் நிறைய பேர் இளைஞர்கள். அது என்ன பத்துவாவோ தெரியல, நாம எங்க இளைஞர்களை பத்தி நாங்க போய் பேசுறதுக்கு உட்கார்ந்தாலும் வெள்ளதாரியா தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது பள்ளிவாசல்ல அங்க இங்க போய் இளைஞர்கள் அப்படின்ற தலைப்புல பேச சொல்லுவாங்க. எதிரில தெரியறது பூராமே வெள்ளதாடி. நம்மளா நினைச்சுக்கணும் இவங்க எல்லாம் இளநரை. அப்போ உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உங்களுக்கு முன்மாதிரிகளாக அமையக்கூடும். கண்டிப்பாய் ஆசிரியர்கள் முன்மாதிரிகளாக அமையக்கூடும். அது போக வாழ்ந்து முடித்த ஒரு பெரிய வரலாற்று பார்வை நமக்கு இருக்கிறது. அதுல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அல்லமா. இவன் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது போல, உயிரோடு இருப்பவனுக்கு பின்னாடி போயிட்டே இருக்காத, மௌத்தா போனவங்களை ஃபாலோ பண்ணு. யாராவது பின்பற்றுவதாக இருந்தால் முன்னாலே போனவர்களை பின்பற்றுங்கள். உயிரோட இருக்கணும், என்னை பின்பற்றிட்டே போனேன்னா டபக்குன்னு அவன் வலிக்கிடுவான். அண்ணன் 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 அண்ணன்ட்டு போனானுவோ, கட்சியில என்னடா ஆச்சுன்னா அது வெண்ண வெண்ண வெண்ணன்னு ஒரு மாதிரியா. ஆமாங்க, நீங்க எங்கேயாவது லமீர மீட்டரிங்க போல தெரியுது. அண்ணன்னு சொன்ன உன்ன எந்த லமீரையும் மீட்டுக்கீங்க. அப்போ உயிரோட இருப்பவன் பின்னாடி இந்த அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, அவர் சொன்னாதான் குர்ஆன், அவர் சொன்னாதான் ஹதீஸ் போனா கடைசியில வந்து பித்னால சிக்குற போது யாரை பின்பற்றதுன்னு தெரியல. எப்பவுமே பின்பற்றுறது மௌத்தா போனவங்களை பின்பற்றிடணும். என்ன கன்ஃபார்மா இனி அவர் பித்னால சிக்க மாட்டார். கபூர்ல போயெல்லாம் எந்த ஆடியோவும் போட முடியாது. அதனால உயிரோடு இருப்பவர்களை பின்பற்றுவதை விட இறந்து போனவர்களை பின்பற்றலாம். இறந்து போயிடணும். உயிரோடு இருக்கிறப்பவே ஃபாலோ பண்ணிட்டே இருந்து நிறைய பேர் பாபா பாபா பாபான்னு எங்கெங்கயோ போய், அந்த பாபா சாயாது பாபாவா சாய் பாபா, அவரு போய் அவரு பின்னாடியே போய் அவரு தான் எல்லாமே அப்படி இப்படி, திடீர்னு பார்த்தா மூத்த போயிட்டாரு. இங்க இருக்கிறவன் எல்லாம் கைய பேசுறான், என்ன பதில் சொல்றது? கடவுள் கடவுள் சொல்லி பழகிட்டான். கடவுளை திடீர்னு பார்த்தா கடைசி நேரத்துல கர்நாடகா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எங்கடா இருக்காரு? கடவுளை அட்மிட் ஆயிருக்காரு. இப்ப எப்படிடா இருக்காரு? கடவுளுக்கு ட்ரிப்ஸ் இறங்குது, கடவுளுக்கு டயாலிசிஸ் பண்றாங்க. இதுல என்ன விஷயம்னா, ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து நிக்கிறான். ரொம்ப பகலா என்னமோ ஆஸ்பத்திரிக்காரர் ரூப வாங்க போற மாதிரி. டைம் பிக்ஸ் படி அது போகுது. இவன் ஆஸ்பத்திரியில பெரிய கூட்டம் பயங்கரமா, இவ்வளவு நாள் அவர்கிட்ட போய் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறவன் இப்ப ஆஸ்பத்திரியில நின்று அவரை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான். காப்பாத்து காப்பாத்து, யாருக்கா காப்பா? கடவுளை காப்பாத்து. உலகத்திலேயே மோசமான லாஜிக் இது. உலகத்துல ஒரு தனியார்கிட்ட போய் நின்று கடவுளை காப்பாற்று அப்படின்னு கேட்கறது, கடவுளுக்கு ட்ரிப்ஸ் இறங்குறது, அப்புறம் கடைசியில அவன் கையில கொடுத்துட்டான் கடவுளை ஏதாவது பண்ணிக்கணும். ஜமாலிச்சாகணுமே, என்ன பண்றது? அவர் மீண்டும் வருவார், வேற வழியே இல்லை. நம்மளை நாமே சமாதானம் பண்ணிக்கிறதுக்கு அதுதான வழி. நீங்கள் யாரையாவது பின்பற்றி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தால், நான் சொன்ன 3 தரப்பு தான். ஒன்று உங்கள் பெற்றோர், அவர்கள் வழிகாட்டக்கூடும். 2வது உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் நிச்சயம் வழிகாட்டக்கூடும். 3வது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து மறைந்து புகழ் வாழ்வு வாழ்ந்த மரணித்த பெருமக்கள். சொல்லுவது நான் அல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பின்பற்றி மகத்தான சாதனைகளை செய்வதற்கு இளைய சமுதாயம் தன்னை தயார்படுத்தியாக வேண்டும். குறிப்பாக நபிமார்கள், நல்லோர்கள். திருக்குர்ஆனின் வழி நெடுகிலும் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது.
நாங்க அதனாலதான் பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, பள்ளி நிர்வாகிகள்கிட்ட, மதரசா நிர்வாகிகள்கிட்ட, இவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் சொல்றது, கொஞ்சம் கூட ஒரு 10 இளைஞர்களை கூட சேர்த்துங்க நாளைய நிர்வாகத்துக்கு. அவங்க ஒண்ணு இப்ப ஒண்ணும் உங்களை பண்ண மாட்டாங்க, யாரும் பயப்பட வேணாம், யாரும் பயப்பட வேணாம். சில பல முத்தவள்ளி எல்லாம் வந்து ஒரு முடிவோட இருப்பாங்க, மௌத்தா போற வரை நம்ம தான் முத்தவள்ளின்னு. அப்படியே அப்படியே இருக்கட்டும், அல்லாஹ் வந்து மௌத்தா போற வரை உங்களை வைக்கட்டும், கூட ஒரு 10 இளைஞர்களை சேர்த்துக்கன்றோம். பள்ளி நிர்வாகத்துல, மதரசா நிர்வாகத்துல அவங்க வந்து புடிச்சுட்டா என்ன பண்றது, ஒன்னும் ஆகாது. புடிச்சுட்டாலும் நீங்க வழிகாட்டுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லி கொடுங்க. நான் குறிப்பாக சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்த நிர்வாகங்களை சொல்லுகிறேன். நீ அவனை வேணாம் வேணான்னு தள்ளி தள்ளி நிக்கிற, வேற ஒருத்தன் மாவட்ட செயலாளர் பதவி தர்றேங்கிறான். ஆமா, நீ தான் இந்த ஒன்றியத்துக்கே பெருந்தலைங்கிறான். ஒரு கொடி கொடுக்கறான், ஒரு பேனர் கொடுக்கறான், சமயங்கள்ல 2 வீலர் கொடுக்கறான், திடீர்னு மேடையில ஏற்றி சால்வை பொத்திடுறான். நீங்க நம்ம ஆளுக இவங்கள இப்படியே துரத்தி விட்டு அவன் எங்கேயாவது போய் நிக்கிறான். தயவு செய்து வாலிபர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துணை கமிட்டியாக, வேற ஏதாவது செயல் வீரராக. என்னமோ ஒரு இளைஞர் பேரவை, வாலிபர் மன்றம், ஏதாவது என்னமோ வைக்கிறானுங்கல்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஏங்க இப்ப அப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்கல்ல. என்னமாவது ஒரு பேர்ல ஒரு சங்கத்தை வச்சு அவனுங்களை உள்ள கூப்பிட்டுக்கலாமே. உள்ள கூப்பிடலன்னா அது வேற மாதிரி போகுது. தவறானவர்களை யாரை பின்பற்ற முடியாதோ அந்த இடத்திற்கெல்லாம் போகக்கூடிய ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல நான் சொல்றேன் கேளுங்களேன், அழகா அடையாளப்படுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் கொஞ்சம் கேளுங்களேன். ஹஜ்ல அரஃபாவுக்கு வந்தாச்சு, காலையில இருந்து அரஃபால இருந்தாச்சு. அரஃபால மக்ரிபோட கிளம்பணும் இல்லையா, மக்ரிபு தொழ கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புவாங்கன்னு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சுமார் 1,00,000 பேர் இல்லையா. கிளம்பிட்டாங்களா? இல்ல, கிளம்பல. ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம் எங்க நிக்குது? அங்கதான் நிக்குது. ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காங்க? தெரியல. கிளம்பல. ரொம்ப நேரமா உருவாகுது, மக்ரிப் ஆகுது, கிளம்புவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கிளம்பல. கடைசியில உசாமா வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. வந்துட்டாரு. உடனே எந்திரிச்சிட்டாங்க, வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு உசாமா பின்னாடி ஏறு அப்படின்னாங்க. டபுள்ஸ்ல அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபா வரையும் யார உட்கார வச்சு கூட்டு போறாங்க? உசாமாவை. 1,00,000 பேர் சஹாபாக்கள், தேசங்களையும் இனங்களையும் சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு ஒரு குதிரையில் டபுள்ஸ்ல பின்னாடி உட்கார்ந்து போறது யார்? உலக விசாரணைக்கு அவர் உசாமா உட்படுத்தப்படுகிறார். உலகம் விசாரிக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர் பெயர் உசாமா, அவர் இப்படி இருப்பார். ரசூலுல்லாஹ் கூட இப்ப அடுத்த படை தளபதியை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். அரஃபா பெருவழியில வைத்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அதே மாதிரி மீனா வந்தாச்சு, மறுநாள் காலையில ஜம்ரத்துக்கு வந்தாச்சு. கல்லறிற இடம் இல்ல, கல்லறிக்கு போகல, மினா டென்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பல. என்ன இது இப்படி கிளம்பாம இருக்காங்களே? எல்லாம் ஜம்ரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்கு வந்து பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்க வேண்டும். பெரிய சைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக போனா வரவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில எந்திரிச்சாங்க. அந்த ஃபதுல் இருந்தா கூப்பிடு அப்படின்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல கூப்பிடு அப்படின்னாங்க. எங்கிருந்தோ அவரை புடிச்சிட்டு வந்தாங்க எல்லாரும். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வண்டியில பின்னாடி ஏறு அப்படின்னாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வண்டி தயாராகுது, ஜம்ரத்துக்கு போறதுக்கு தயாராகுது. அத்தனை பேரும் விசாரிக்கிறார்கள், யார் இவர்? 18 வயசு 20 வயசு தான் இருக்கும் போல தெரியுது. யார் இவர்? இவர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்று பெயர். இப்படி எல்லாம் படிப்பார், இப்படி எல்லாம் போர் செய்வார். இவருக்கு இந்த நன்மைகள் தன்மைகள் எல்லாம் உண்டு. ஊர் அறிய உலக அறிய பேசுகிறார்கள். வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. உலக புகழ் பெற்ற ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றுகிற போது அந்த உரையை உலகம் கவனிக்கிறது. அந்த உரையிலே பின்னாடி அமர்ந்திருந்த ஃபதுலையும் உலகம் கவனிக்கிறது. அப்ப உசாமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு உலகத்துக்கு காட்டுறது, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு வைத்து உலகத்திற்கு காட்டுவது, இதெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு பிறகு ஒரு திறன் பெற்ற
வீறுபடை கொண்டு எழுகிற ஒரு இளைய சமுதாயத்தை இதோ நான் உருவாக்குகிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? சீனியாரிட்டி படி யாராவது ஒரு வயசான சஹாபியை கூப்பிட்டு என் பின்னாடி உட்காருங்கன்னு கூப்பிடு. இல்ல, நான் இருக்கிறேன், நான் போகலாம், நான் போனதற்கு பிறகு என் இடத்திலே இருந்து இந்த உம்மத்தை வழிநடத்த உறுதியும் தீரமும் தினமும் தோற்ற படிவும் ஆதாபாகுவான அம்சமும் நிறைந்த ஆட்கள் தேவை. இதோ உசாமா வைப்பார், இதோ ஃபதுல் வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இறங்கி கபருக்குள்ளே வாங்கி அந்த சடலத்தை வைத்தவர் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, அடுத்த தலைமுறைக்கு இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற உலமாக்களிடம் நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற நிர்வாகிகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். சமுதாய பெரியவர்கள் முதலில் நாம் அதை செய்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து அடையாளப்படுத்தினார், பார்த்து பார்த்து அடையாளப்படுத்தினார். ஒரு இளைஞர் சமுதாயத்தை இப்படியெல்லாம் தரம் கொண்டு வந்து அவர்களை வழிவிட வைக்க வேண்டியது நம்முடைய கொடுமை, நம்முடைய கடமை. ஆனா நம்ம சமுதாய இளைஞர்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. 4 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பிப்ரவரி 18. பிப்ரவரி 14 எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லயும் பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். என்ன தெரியுமா? டுடே நோ ஸ்பெஷல் கிளாஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அப்படி சொல்லிட்டு தான் வெளியே போகுதுன்னு தெரியுது. கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லை, கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்தா பாரு, இல்லாட்டி சம்திங் ராங், உன் புள்ள எங்கேயோ கொல்லப்புறத்து வழியா போயிட்டா அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற சூழல். பெருமானார் காலத்திலும் வாலிபர்கள் இருந்தார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். கூப்பிட்டு தஷ்கீல் பண்ணி நோன்பு வைக்காதப்பான்னு பேச வேண்டியது இருந்துச்சு. அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பாட்டுல நோன்பு வச்சுட்டே உட்கார்ந்து இருந்தார். இந்த மாமனார் மாமியார் வீட்டுக்காரெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, மாப்பிள்ளை சும்மா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காரு. மாப்பிள்ளை நோன்பு வச்சுட்டே இருந்தா விளங்குமா? காலஞ்சென்ற ஷேகுல் ஹதீஸ் மருகம் அப்துர்ரஹ்மான் அவர்கள் சொல்ல, அவர்கள் வாயால் இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா சில வார்த்தைகள் சொல்லி சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பயலா இருக்க இப்படி நோன்பு வச்சிட்டு இருக்கிறத பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, டெய்லி நோன்பு வைக்கிறாம 10 நாளைக்கு ஒரு நோன்பு வை. சும் யௌமன் மின் குல்லி ஆஷரா. 10 நாள்ல ஒரு நோன்பு. அல்லாஹ் உனக்கு 9 நோன்புடைய கூலியை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான். வலிய குவத்துன் ஃபௌக தாலிக், எனக்கு அதுக்கு மேல சக்தி இருக்கும் பார். அப்புறம் ரசூல்ல இறங்குவாங்க, 9 நாளைக்கு ஒரு நோன்பு வை, மிச்சமுள்ள 8 அல்லாஹ் கொடுப்பான். 8ல 1 வை, மிச்சமுள்ள 7. கடைசியா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஒத்துக்கிறதா இல்ல. வலிய குவத்துன் ஃபௌக தாலிக், எனக்கு அதுக்கு மேலேயும் சக்தி இருக்குன்னார். அதுக்கு மேல இங்க ஈமான் இஸ்லாம் எல்லாம் இல்ல, நீ போன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு நோன்பு வைக்காதப்பா, நீ இப்படி இருக்காதப்பான்னு பேச வேண்டியது இருந்ததா இல்லையா? அந்த சமுதாயத்தினுடைய இளவல்கள் தான் இன்னைக்கு பிப்ரவரி 14 வேற மாதிரி இருக்கா. அன்னைக்கெல்லாம் லவ் பண்ணவே இல்லையா? யாரும் பண்ணனாங்க, யாரும் பண்ணிருப்பாங்க, இல்லாம எல்லாம் இல்ல. சஹாபாக்கள்ல இல்ல, ஓரஞ்சாரத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கான். அரபுகள் அந்த பயங்கரமா இருந்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பின்னாடி பஸ்ரா கூஃபால எல்லாம் அப்படி சிலதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பயங்கரமா. அவங்க லவ் பண்றதும் ஏற்கனவே இலக்கியவாதிகள் கவிஞர்களாச்சா, குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் பூந்து விளையாடுவான். எங்கேயோ பாலைவனத்துல போயிட்டு இருக்கான், அங்க அழகான பொண்ணு, இவன் அழகான அரபு கவிஞ வேற, இவன் நல்ல குர்ஆன் பூரா அத்துப்படி பார்த்துட்டு அந்த புள்ளைய உத்து பார்த்திருக்கான். பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சத ஓதலான்ட்டு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, வானத்தை நாம் அழகாக்கினோம்னு. இவன் அந்த புள்ளைய பார்த்துட்டு அந்த ஆயத்து ஓதுறான். அந்த புள்ளையும் ஆப்ஸா விளங்குமா? அந்த புள்ளை சொல்லிச்சு, அடுத்த ஆயத்தே ஓதுச்சு, நீ வானத்தை அழகாக்கணுங்கிறத சொல்ற, பக்கத்திலேயே அல்லாஹ் சொல்றான், எல்லா சைத்தான்ட்ட இருந்தும் நாம் அந்த வானத்தை பாதுகாத்திருக்கோம். என்னடா இது, இந்த புள்ளிட்ட பருப்பு வேகாது போல தெரியுது, எதுக்கும் பேசி பார்ப்போம், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது,
மாயுதால யாரெல்லாம் எங்களுக்கு தட்டு நிறைய உணவு கொடு சாப்பிடணும்னு இத அந்த புள்ளைட்டு ஓதுறான். நுரீது அன் மின்ஹா வ தத்மஇன்ன குலூபுனா. நாங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறோம், எங்க உள்ளமெல்லாம் நிம்மதியா போகும். யார பார்த்து சொல்றான்? அந்த புள்ளைய பார்த்து உரீது அன் மின்ஹா, சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். அந்த புள்ள பார்த்துச்சு, என்னமோ கல்யாண ஐடியால இருக்கானா என்னன்னு தெரியல. சரி மகர கேட்போம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்கன்னா நடக்க வேண்டியது நடக்கும்னு அந்த அம்மா சொல்லுது அந்த ஆயத்துல. பிரியமானதை நீங்கள் தர வேண்டும். இவன்கிட்ட காசு கிடையாது. இந்த நிறைய பேர் பயங்கர லவ்ல சுத்துறவனெல்லாம் பாக்கெட்டு காலியா தான் சுத்துறான். ஆனா ஏற்கனவே கொடுத்து கொடுத்து காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா இவன் குரான்ல ஒரு இடத்துல வருது, கடனாலே கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன பண்றது? அப்படின்னா அந்த பொம்பளை தெளிவா ஒரு ஆயத்து வச்சு, காசே கையில இல்ல மூதேவி, நீ எதுக்கு என்கிட்ட மிருகம் மாதிரி உள்ளவனுங்க நீங்கள்ன்ற மாதிரி ஏதோ பேசிருச்சு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு, பயங்கரமான. நம்மளை பார்த்து காசு இல்ல, நம்மளே அண்ணாமுங்கிறா, இவன் நமக்கு கிடைக்கவும் மாட்டா, நம்மள்ட்ட அன்பா பேசக்கூட மாட்டேங்கிற. ஒரு முடிவு பண்ணி ஓம் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாவோட சாபம் உண்டாகட்டும். அந்த பொம்பளையும் திட்டினா பரவாயில்ல, எல்லா பொம்பளையும் திட்டினா அத்தனை பொம்பளை மேலையும் அல்லா சாபம் உண்டாகட்டும். ரொம்ப அசால்ட்டா கூலா அந்த அம்மா சொல்லுச்சு, ஆண்களுக்கு பெண்களை போல 2 மடங்கு தர வேண்டும். ஆண்களுக்கு இல்ல, ஒரு காதலிக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கிறதும், அவளுக்கு கவிதை எழுதுறதும், பிப்ரவரி 14க்கு வெளியில கூட்டிட்டு போறதும், இப்படியே வந்து மொபைல்ல ராத்திரி 1:30 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுப்பிக்கிட்டே உட்கார்ந்து, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல இது லட்சியமா? எப்படி எத்தனை எத்தனை பேர் எப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்களை அல்லாஹு அக்பர் யோசித்து பார்க்கிறோம். நீங்களெல்லாம் அடிக்கடி பதில் பேசுகிறீர்கள். எத்தனை பேர் இளைஞர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு களத்திலே போராடிய இளைஞர்கள். மதீனால ஒரு வயசான அம்மா, ரொம்ப வயசான கிழவி. அந்த அம்மாவுக்கு ருபையன்னு பேர், ருபைய பின்த் ஹாரிஸ். அந்த அம்மா ஒரே ஒரு பையன் தான், வேற யாரும் இல்ல வீட்டுல. அந்த அம்மாவுக்கு அந்த பையன், அந்த பையனுக்கு அந்த அம்மா. பையன் பேரு ஹாரிசா, ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. தொழுதுட்டு வர்றாரு. பத்ர் நடக்க போற நேரம், ரசூலுல்லாஹ் பத்ருக்கு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு போலான்னு ஆசை. அம்மாட்ட சொல்ல வர்றாரு, என்னன்னு, நான் பத்ருக்கு போறேன். அந்த அம்மா மனசுக்குள்ள இன்னைக்கு பையன் வந்த உடனே அவனுக்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேசணும். ஏன்னா வீட்டுல அந்த அம்மாவுக்கு துணை இவருதான், இவருக்கு எல்லாம் அந்த அம்மா தான். 2 பேர்த்து தவிர யாரும் இல்ல. வயசான கிழவின்னா கூண் விழுந்த கிழவி, குடுகுடுப்பு கிழவி, அடியுண்டும் கிழவி. வந்த உடனே நான் ஒரு விஷயம் பேசணும்னு இவரு யாரு, ஹாரிசா இப்னு சுராகா. நானும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சரி, முதல்ல பையன் தான், எப்பவுமே தாய் பசங்களுக்கு தான் முன்னுரிமை. சொல்லுப்பா. இல்ல, ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போறாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, கட்டாயப்படுத்தல, ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, போய் ஷஹீதாகணும்னு ஆசை இருக்கு. ஒரே ஒரு தாயை பார்த்து கொள்றதுக்கு ஆள் இல்லைங்கிறது நல்லா தெரியும், கன்ஃபார்ம். அந்த கிழவி என்ன செய்யும், யார் ஊட்டுவா, யார் பாப்பா, யார் படுக்க வைப்பா, யார் குளிக்க வைப்பா, எல்லாமே இந்த பையன் ஷஹீதாகணுங்க. ஆனா அந்த அம்மா மனசுல இருந்துச்சுல்ல, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு. நீ போகணும் அதானே, கிளம்பு. எந்திரிச்சு நின்று நெத்தியில முத்தம் கொடுத்து ஒற்றை கிளவி கைய புடிச்சிட்டு ஊர் எல்லை வரை வந்து பத்ருக்கு எல்லாரும் போகிற போது, எக்கேடோ கட்டு போகிறேன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஆதரவு இல்லாத கிழவி அனுப்பி வைத்து விட்டதே, திரும்பி வந்துருச்சு. பத்ர் முடிந்தது, பத்ர் வெற்றி, பத்ர் வெற்றி. எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். துரதிருஷ்டவசமா ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுமா? பத்ரே தொடங்காததுக்கு முன்னால முதல் நாள் நைட்டு எதேச்சையாக தவறாக ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார்.
இன்னலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கிணத்துல தண்ணி குடிக்க போனாரு. கிணத்துக்கு பாதுகாவலராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருந்தாங்க. தண்ணியில் விஷம் கலக்க யாராவது வரக்கூடும், கிணறை அபகரிக்க யாராவது வரக்கூடும், வந்தா கரெக்டா சொருகிறணும்னு சொல்லி குறி தப்பாதவரை அங்கே நியமித்தார்கள். அவரு ஹிப்பான் என்று வருகிறது, உபாப் என்று வருகிறது. தொண்ட குழியில அந்த குரல் வளைக்குள்ள விட்டா அந்த வளைக்குள்ளேயே போகும். கண்ணி இமையில கருவிழிக்குள்ள போகும்னா கருவிழிக்குள்ளேயே போகும். அவர் தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஹாரிசாவை முன்பின் பார்த்ததில்லை. நள்ளிரவு நேரம் விளக்குகள் இல்லாத காலத்தில் தண்ணி குடிக்க வந்த ஹாரிசாவை சரியாக விட்டார். குரல் வழியில பாய்ந்து உடனடியாக வஃபாத். இந்த காத்து கொண்டிருக்கிற கிழவி மூதாட்டி ருபையக்கு இந்த உலகத்தில் ஆறுதலுக்கு ஆள் இல்லை. ஆனா தெரியல. பத்ர் முடிச்சு எல்லாரும் வர்றாங்க. வரவேற்கிறதுக்கு குடும்பம் எல்லாம் மதீனா பூரா வாசலுக்கு வந்துருச்சு. இப்ப இருக்கிற குபா பக்கத்துக்கு பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் எல்லாம் வந்து பத்ருக்கு வரவேற்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அம்மாவும் நின்னுச்சு. ருபையா பின்த் ஹாரிஸ். பையன் வருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாகத்தான் வருவார்கள். எல்லாம் வர ஆரம்பிக்க ரெண்டு பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. ரெண்டு பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஆட்சிகள் வர்றப்ப இருக்கிற நிலைமை மாதிரி நம்ம ஆட்சி எப்ப வருவாரு வர ஒவ்வொரு குரூப்பா போகும். சில பேர்த்துக்கு அவசரம் பொறுக்க முடியாம பௌத்தோ ஹயாத்தோ எங்கான்னு இருக்காரா அப்படின்னு வர்றவர்கிட்ட கேட்பாங்க. ஆமாமா, அவரு சாமானம் எடுத்துட்டு இருக்காரு, வருவாரு இல்லையா. வர எல்லாரும் போறாங்க. இந்த அம்மா காத்து கொண்டு இருக்கிறது. யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பொறுமை இழந்து கேட்டுருச்சு, என் பையன் ஹாரிசா வர்றானா, என் பையன் ஹாரிசா பின்னாடி வர்றானான்னு கேட்டுச்சு. இந்த கேட்டவரு கொஞ்சம் மெதுவா சொல்லிருக்கலாம், கொஞ்சம் இங்கிதமா சொல்லிருக்கலாம். அவர் என்ன அவசரமோ டப்புன்னு போட்டு வேற மாதிரி உடைச்சிட்டார். ஹாரிசாவெல்லாம் இல்ல, அதெல்லாம் இறந்துட்டாரு, அவர் ஷஹீதெல்லாம் ஆகல, போரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவ்வளவுதான். இருக்கிற ஆர்வம் எல்லாம் போன அந்த கிழவி அப்படியே நிக்குது. வீட்டுக்கு போக மாட்டேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் வரட்டும், போகவே மாட்டேன், அங்கேயே நிக்குது. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் கேட்கல, என் பையன் எங்க வந்தாரா, கேட்கவே இல்லை. கடைசியாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கிதாபுல் ஈமான்ல, கிதாபுல் மகாசில, எல்லாம் சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸினுடைய இப்போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது. ஹாரிசாவினுடைய தாய் ருபையா போய் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், ரசூலல்லாஹ் ஐன ஹாரிசா, ஹாரிசா எங்க? என் பையன் சொர்க்கத்துல இருந்தான்னா, ஷஹீத் ஆனான்னா, நான் அவன் ஆசைக்காக இதை நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன், பேசாமல் போய்விடுகிறேன். அப்படி அவன் ஷஹீது மட்டும் ஆகல, மௌத்தான் போனான். அவன் வெறும் இறப்பு தான், பாயில் படுத்து மரணம் அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மதீனாவுல ஒப்பாரி வைப்பேன். எப்படி ஒப்பாரி தெரியுமா? மதீனாவினுடைய வரலாறுல இதுவரையும் எந்த பொம்பளையும் தன் மகனுக்கு இப்படி நடுவீதியில ஒப்பாரி வச்சது இல்லைன்னு ஒரு 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 ரெக்கார்ட் ஆகணும். நான் அந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்து பெருமானாரை பேச விடவில்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஒப்பாரி வைப்பேன். நிகழ்நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலே கண்ணீர். யோசித்து பாருங்கள், அந்த பையனுக்கு இந்த அம்மாவை தவிர யாரும் இல்ல, இந்த அம்மாவுக்கு அந்த பையனை தவிர வேற யாரும் இல்ல. வாழ்க்கையே சூனியமாகி போகிற, நாளைக்கு என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் மூதாட்டி குச்சியோடு நிற்கிறாள். தன் மகனுடைய செய்தி இப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏ ருபையா, ஹல் ஹுனக ஜன்னத்துன் வாஹிதா வ அன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அஅலா. நீ என்ன அங்க ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சியா? எக்கச்சக்க சொர்க்கம் இருக்கிறது. தாருல் முகாமா இருக்கிறது, தாருல் கரார் இருக்கிறது, தாருஸ் ஸலாம் இருக்கிறது.
எல்லாம் இருக்கிறது, ஃபிர்தௌஸ் இருக்கிறது. உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறான். ஒன்றும் சொல்லவில்லை. அஹ்தஸிபு வ அஸ்பிர், நான் பொறுமை காக்கிறேன், என் மகனை நன்மையாக கருதுகிறேன்னு திரும்பி அப்படியே குச்சியை ஊண்டிட்டு போற கிழவியின் வரலாற்றை சீரத்து நபியிலே நாம் வாசித்து பார்க்கிற போது, இந்த சமுதாயத்திற்கான இளைஞர்கள் ஒரு காலத்தில் பெரும் கிடைத்தற்கரிய பொக்கிஷங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு எங்க போய் தேடுவது? காதலிகளுக்கு பின்னாலே தேடுகிறோம், டாஸ்மாக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான இடங்களுக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான கொள்கைகளுக்கு பின்னாலே தேடுகிறோம். பெற்றோர்களை, பெரியவர்களை மதிக்காத, சொல்வழி கேட்காத, அவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பின்னாலே தேடுகிறோம். அன்பானவர்களே, நான் பட்டம் பெறுகிற இளம் மௌலவிகளுக்கு மட்டுமல்ல, சமுதாய இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில சேர்க்க வேண்டிய சொத்து 2 தான். தீனஹு வ குலுகஹு. உங்கள் தீன் அழகாக வேண்டும், உங்கள் குணம் அழகாக வேண்டும். உங்களுடைய பட்டங்கள்லயோ, சம்பாரிச்ச காசுலயோ, கட்டி வச்சிருக்கிற வீட்லயோ, வேலை வாய்ப்பு, வசதி, வயலு, தோப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் தீனும் குலுக்கும் நம்முடைய பெரிய சொத்துக்கள் என்பதை நினைவிலே வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சமுதாய இளைஞர்களை மார்க்க பற்றுள்ளவர்களாகவும் பண்பாடும் குணமும் மிக்கவர்களாகவும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. இன்றைக்கு மௌலவிகளாக, ஃபாசில்களாக சமுதாய அரங்கிற்கு செல்லுகிற இந்த மௌலவிகள் வாழும் காலமெல்லாம், இவர்கள் கண்மூடும் காலம் வரைக்கும் அல்லாஹ் ரசூலுடைய பணியில் சேவை செய்யும் நற்பேற்றை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குவானாக என்று துவா செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.